இன்றைக்கி கஞ்சி வத்தல் பார்க்கலாம். இன்றைக்கி அதுக்கு பெருங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் பெருங்காயத்தில். இப்போ வத்தலுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம். கண்ணாடி ஜவ்வரிசி 100 கிராம், 2 கிலோ பச்சரிசி மாவு, சின்ன சீரகம் 100 கிராம், தேவையான அளவு உப்பு ரெடி பண்ணி வச்சுட்டேன் வத்தலுக்கு. ரேஷன் அரிசி தான். ரேஷன் அரிசி வாங்கி கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தவளை தான் நாங்கள் செய்ய போகிறோம். இந்த தவளை 2 கிலோ செய்ய முடியும். இதெல்லாம் இந்த தவளை தான் நாங்கள் செய்ய போகிறோம். தண்ணி சூடேறதும் இப்போ ஜவ்வரிசி நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். மாவு அந்த கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நான் தண்ணிக்கு அளவெல்லாம் வைக்கல. நம்ம ஊற்றுறப்பே தண்ணியாக இருந்தாலே நம்ம கஞ்சி வேகுது இல்லைங்களா, அப்பயே கட்டியாகிடும். அந்த கட்டி இல்லாமல் கரைச்சாலே நல்லா வந்துடும் வத்தல். நம்ம ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த கட்டியாக இல்லைன்னா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன். வத்தல் நம்ம மழை டைம்னால் வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம பொரியல் எதுவும் செய்யலைன்னா நம்ம வத்தல் வறுத்து வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது நம்ம வீட்டில் செஞ்சாலே நம்மளே செஞ்சு நம்மளே வறுத்து சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நம்மளே செஞ்சு சாப்பிட்றது. பெருங்காய தண்ணி நல்லா ஊறிடுச்சு. இது பச்சை மிளகா அரைச்சி போடலாம் காரத்துக்கு. போன வருஷம்லாம் நாங்கள் செய்கிறப்ப பச்சை மிளகா போட்டோம். இந்த வாட்டி நாங்கள் போடலை. நாங்கள் தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு. மாவு கரைச்சி வச்சுட்டேன். இப்போ ஜவ்வரிசி போட்டுக்கலாம். தண்ணி சூடு இருந்தும் நாங்கள் ஜவ்வரிசி போட்டுறோம். கொதிக்கிறப்ப ஜவ்வரிசி நல்லா வெந்துடும். இது கண்ணாடி ஜவ்வரிசி தான், சீக்கிரம் வெந்துடும். இது கரண்டியாலலாம் கிண்ட முடியாது இல்லைங்களா. கஞ்சி வத்தல் செய்யவே இந்த மரம் இது வாங்கி வச்சோம் நாங்கள். நம்ம ஒரு வாட்டி வத்தல் ஊற்றினாலே 1 வருஷத்துக்கு வரும். 1 வருஷம் 1.5 வருஷம் வரும். நல்லா கொதி வந்துருச்சு. ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். பத்தல்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று நல்லா கஞ்சிலாம் வெந்த பிறகு பத்தல்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ கூட. இப்போ நான் தேவையானது உப்பு போட்டிருக்கேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்த பிறகு ஊற்றணும். அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கீங்களா, அப்போ அதை தான் ஊற்றணும். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. ஒருத்தங்க கரைக்கணும், ஒருத்தங்க ஊற்றணும். அப்போ தான் இந்த கட்டி வராமல் இருக்கும், அடி பிடிக்காமல் இருக்கும். இது கை விடாமல் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கஞ்சி சூடு இருந்து ஊற்றுறோம் இல்லைங்களா, அப்போ கூட நம்ம கரைச்சி வச்ச மாவில் நல்லா கலக்கிட்டு தான் ஊற்றணும். அப்படியே ஊற்றுற மேலே தண்ணி வரும், அடியில் நிற்கும் மாவு. கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பெருங்காய தண்ணி நான் இப்போ ஊற்றுறேன். பெருங்காயம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. எங்களுக்கு பெருங்காயம் எக்ஸ்ட்ரா ஊற்றினா தான் பிடிக்கும். கஞ்சி வந்த பிறகு சின்ன சீரகம் நம்ம போட்டுக்கலாம். வெந்துருச்சு. நான் சின்ன சீரகம் போட்டுக்கிட்டால் முன்னாடியே போட்டால் மஞ்சளாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெந்த பிறகு தான் நான் போட்டுருக்கேன். தண்ணியாக தான் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். மாடிக்கு எடுத்துகிட்டு போய் சின்ன கிணத்துல ஊற்றிக்கிட்டேன். பசங்க எல்லாம் செய்கிறாங்க, சின்ன கிணத்துல ஊற்றிக்கிட்டேன். காட்டன் புடவை தான் இது. இதில் நம்ம சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம். குழி கரண்டி எடுத்து வத்தல் சின்ன சின்னதாக இதேமாரி எல்லாத்தையுமே நான் ஊற்றிக்கிறேன். 4 புடவை வந்துச்சு எங்களுக்கு 2 கிலோவே. பசங்க ஊற்றுனால கொஞ்சம் குழந்தை சின்ன அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த அளவுக்கு ஊற்றிருக்காங்க, சின்னதும் பெருசுமா. காலைல 4 மணிக்கு எழுந்து செஞ்சோம். நாங்கள் மாடிக்கு வரவே 7 ஆகிடுச்சு. இதேமாரி 4 புடவை ஊற்றிட்டோம். 2 துணியாக போட்டு தான் ஊற்றிருக்கோம் நாங்கள். நம்ம வத்தல் எடுக்கிறோம் இல்லைங்களா, ஒரு துணியாக பிரித்து தண்ணி தெளித்து பின்பக்கமாக வத்தல் ஊற்றுற பின்பக்கமாக தண்ணி தெளித்து நாங்கள் வத்தல் எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், வத்தல் நல்லா காஞ்சிருக்கு.
வத்தல் பின்பக்கமாக தண்ணி தெளித்து வத்தல்லாம் எடுத்துட்டோம். வெயில் அதிகமாக இருக்கணும், ஒரே நாளில் காஞ்சிடுச்சு. வத்தல் எடுத்து திருப்பி காய வச்சுருக்கோம். நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். 2 நாள் ஆகும். வத்த ஊற்றி எடுத்து திருப்பி காய வச்சு எடுக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். நல்லா காஞ்சிருக்கு. இதுவே 1.5 வருஷம் தான் அதுக்கு மேலே கூட வரும் எங்களுக்கு. இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம வத்த வறுத்து பார்க்கலாம். நல்லா வெயிலில் நல்லா காஞ்சிருக்குது. வத்தலும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு வத்தலும். இந்த வருஷம் வத்தல் எங்களுக்கு சூப்பராக வந்துச்சு.